நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பூ வந்து பெரிய வெங்காயத்தோட பூவுங்க. நான் வந்து வெங்காயம் வந்து அழுகிற ஸ்டேஜில் இருந்த வெங்காயத்தை எடுத்து மண்புழு உரம், கோகோபீட்டு, செம்மண் கலவை கலந்த தொட்டியில் வந்து நட்டு வச்சுட்டேன். அது பாருங்கள், ஒரு செடி வளர்ந்துருச்சு, வளர்ந்து பூ பூத்துடுச்சு. வெங்காயமும் கீழே வந்திருக்குது வேரில். இந்த பொதுவாக விவசாயிகள்லாம் அங்கே வயலில் நடும்போது இந்த மாதிரி பூ வர விட மாட்டாங்க. ஏன்னா பூ வந்துச்சுன்னா காய் பெருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இந்த பூவில் வந்து நல்ல கருப்பு கலரில் விதைகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த விதைகளை எடுத்து கொஞ்ச நாள் ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேஜில் வச்சுட்டு அதுக்கு பிறகு அதை எடுத்து நல்ல ரெக்டாங்குலர் ஷேப், அதாவது செவ்வக வடிவில் இருக்கிற தொட்டிங்களில் வந்து நல்லா கோகோபீட், மண்புழு உரம், செம்மண் கலவை, இல்லை சாதாரண கலவையோ ஏதோ போட்டு இந்த விதைகளை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஊனி வச்சிட்டோம்னா நல்லா முளைச்சி வெங்காயம் நமக்கு கிடைச்சிரும். நம்ம வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த வெங்காயத்தாளுமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த விதை வந்து இப்போ கருப்பு கலரில் இருக்குது. ஒவ்வொரு பூலையும் ஒரு 2-3 விதைகள் இருக்குது. நான் கூட இந்த முறை தான் நான் இந்த மாதிரி பார்த்துருக்குறேன் விதைகள்லாம். யூஸ்வலாக எங்கள் அக்கா வீட்டில் அதை சொல்லுவாங்க, வயலில் போடும்போது விதை போட்டோன்னு. ஆனால் நான் நேரடியாக இந்த தரம் தான் பூத்து பூவிலேருந்து விதை பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி நம்ம சின்ன இதெல்லாம் செஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நம்ம குழந்தைங்களும் இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வெங்காயத்துலேருந்து ஒரு வெங்காயத்து விதையிலேருந்து ஒரு பூ வந்து அந்த பூவிலேருந்து மறுபடியும் ஒரு விதை வரும்போது அது குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், என்ன அழகாக பூ பூத்துருக்குது. இது மொட்டாக இருக்குது. அது நான் கொஞ்சம் ஒரு இது வந்து கிளையிலேருந்து மொட்டாக இருக்கும், ஒன்றில் விரிஞ்சு இருக்குது. இதுதான் பெரிய வெங்காயத்தோட பூவும் விதைகளும். தேங்க்யூ.